Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து 20,773 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 37 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 52,896 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 81 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 84,194 பாயிண்ட்ஸாக இருக்குது, 105 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண ஸ்டாக்னு பார்க்கும்போது முத்தூட் ஃபினான்ஸ் 3.5% நெகட்டிவ்ல இருக்கு, 1957 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 3% இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் 2% காலி, 197 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில் அடி விடுறதுக்கு காரணம் பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நான் நேற்றே பார்த்தேன், பட் உங்கள்ட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். அதாவது இந்த கோல்டு லோன் இஷ்யூ பண்ணுறாங்க இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியலும் சரி, அதே மாதிரி பேங்கும் சரி, இவங்க வந்து ஃபின்டெக் பார்ட்னர்ஷிப்பில் வச்சு கோல்டு லோன் இஷ்யூ பண்ணுறாங்க, அல்லது வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கோல்டு லோன் இஷ்யூ பண்ணுறதுல வந்து இந்த கோல்டு வேல்யூஷன் வந்து ப்ராப்பராட்டு இம்ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அடுத்தது கேஒய்சி காம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது, கோல்டு ஸ்டோரேஜ் வந்து அன்சேஃபாக இருக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் ஸ்டாக்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் எல்லாம் 1300 கன்சிடர் பண்ணோம். அன்றைக்கி 1900 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 1953 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு முத்தூட் ஃபினான்ஸ். ஆனால் மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடு தான். நம்ம மணப்புரம் ஃபினான்ஸ் 197 ரூபாவில் இருக்குது. என்ன கேட்டால் அது இன்னும் இறங்கும் அப்படின்னு நான் தோணுது. ஒரு 190 எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ பட் அண்டர் வேல்யூடு தான். இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த மணப்புரம் ஃபினான்ஸில் 1-2 கன்சிடர் பண்ணலாம். இது 200 ரூபாய்க்கு கீழே வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் பிரேக் பண்ணி வந்திருக்கு. என்ன கேட்டால் ஒரு 190 அந்த ரேஞ்செலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்லோவாட்டு பார்த்தீங்கன்னா அந்த மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இந்த 2 ஸ்டாக்லேயும் அடி விழுந்திருக்கு. ஆனால் ஐஏஎஃப்எல் தப்பிச்சிட்டாங்க. ஐஏஎஃப்எல் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஐஏஎஃப்எல் பார்க்கும்போது இவங்க ரீசெண்டாட்டு கோல்டு லோன் பெருசாக ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கோல்டு லோன் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாட்டு அதை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த போட்டியிலேருந்து இவங்க இன்னைக்கு மட்டும் விலகி இருந்திருக்காங்க ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ். இது மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஏஞ்சல் ஒன் அந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி ஷோ ஆயிருக்கும், ரிவைஸ்டு ப்ரைசிங் ஷெடியூல் அப்படின்னு ஒன்று ஷோ ஆயிருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு ரெகுலேட்டரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வர சில தகவலோட சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த எஸ்டிடிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதை வந்து சொல்லியிருக்காங்க, ஐபிஎஃப்டி சார்ஜஸ், என்சிடிஎக்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபீ, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், டிபி சார்ஜஸ், பிளட்ஜ் அண்ட் அன்பிளட்ஜ் சார்ஜஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இதோட சார்ஜஸ் ஃபீ எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நடைமுறைக்கு வருது. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெகுலேட்டரி சார்ஜஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து சண்டே வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது ரிவைஸ்டு கமர்ஷியல் சார்ஜஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாமே நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், கேஷ் கொலேட்ரல் மார்ஜின் ஷார்ட்ஃபால் சார்ஜஸ், கேஷ் ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு கமர்ஷியல் சார்ஜஸ் இதெல்லாம் நவம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ரிவைஸ்ட் ரெகுலேட்டரி சார்ஜஸ் எல்லாமே அக்டோபர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நிதின் காமத் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நிதின் காமத் வந்து ஜீரோதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து எந்த சார்ஜஸுமே இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலோனோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 5% வரைக்கும் ரேலி ஆச்சு. 2626 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்கும்போது 2% பாசிட்டிவ்ல இருக்குது ஏஞ்சலோனு. ஆனால் அன்னைக்கு 2750 ரூபாலாம் தாண்டி போயிருக்கு ஏஞ்சலோனு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சில சார்ஜஸ் சொல்கிறது ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 ரூபா அல்லது வந்து 0.1% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டட் ஆர்டருக்கு. அதே மினிமம் ப்ரோக்கரேஜஸ் வந்து பெர் டிரான்சாக்ஷனுக்கு 2 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஷ் டெலிவரி டிரான்சாக்ஷனுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சல் ஒன் கொடுத்த அப்டேட்டு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஸோ ரீசெண்டாக இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து குறைச்சது ஒன்று, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சது ஒன்று. இதனால அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சர் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வருகிற குவார்ட்டர்லேயே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆயில் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு வந்து 15 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அது மாதிரி டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு 12 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு ரேட்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணதை நான் சொல்லியிருந்தேன், 10 ரூபா வரைக்கும்
இந்த லிட்டருக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டருக்கு வந்து பெட்ரோல் ப்ராஃபிட் பார்க்குறாங்க இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் அப்படி அடித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே கீழே விழாமல் இருந்ததுக்கு இதுவும் இந்த நியூஸும் ஒரு காரணமாட்டு இருந்திருக்கு. ஸோ வருகிற குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு, ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டாவும் அவங்களோட செப்டம்பர் மந்த் சேல்ஸை கொடுத்துருக்காங்க. 87,839 டோட்டல் வெஹிக்கிள்ஸ் வந்து வித்துருக்காங்க இந்த செப்டம்பர் மந்தில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. 16% growth. இதில் டிராக்டர் மட்டும் 44,256 யூனிட்ஸ் வித்துருக்காங்க. 2% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டாவோட செப்டம்பர் மந்த் சேல்ஸ் 12,380 யூனிட்ஸ் டோட்டல் சேல்ஸ் 2.5% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 395 யூனிட்ஸ் 47.1% இயர் பேசிஸில் ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. JSW MG மோட்டார்ஸ் இந்தியா அவங்களோட சேல்ஸ் செப்டம்பரில் 8% இயர் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு ரீட்டைல் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 4,588 யூனிட்ஸ் இந்த செப்டம்பரில் வித்துருக்காங்க. அதே லாஸ்ட் இயர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 5,003 யூனிட்ஸ் வித்துருக்காங்க. ஸோ 8% வந்து இயர் பேஸில் அவங்களோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட நியூ எனர்ஜி வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 49% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW MG மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போர்ட் ஆல்போர்ட் பிளான்ல அவங்க பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போர்ட் ஆல்போர்ட் பிளான்ல. ஸோ அந்த ஸ்டீல் பிளான்ல வந்து இப்போ அயன் இந்த அயன் மேக் பண்ணுறது ஸ்டீல் மேக் பண்ணுறது வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் மூலம் மட்டும் தான் மேக் பண்ணுறாங்க. இது வந்து 2027 இல்லை 28 பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி ஆப்ரேஷனுக்கு வரும். இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் மூலம் மட்டும் ஸ்டீல் மேக் பண்ணுறதுக்கு 1.25 பில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் 780 பில்லியன் யூரோ வந்து இவங்க டாடா ஸ்டீல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே 500 மில்லியன் யூரோ வந்து இவங்க UK கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3% மேலே ரேலியாக இருக்குது. பார்க்கும்போது 1,629 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 1,640 ரூபாலாம் தாண்டி போயிருக்கு. 3% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருக்குது இப்போ மார்க்கெட்டில். டெக் மஹிந்திராக்கு CLSA அப்கிரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக்கோட ஹோல்ட்லேருந்து இப்போ அவுட் பெர்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. 1,625 ரூபா இருந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ 1,749 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 8% வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டெக் மஹிந்திராக்கு CLSA பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த சிவிலியன் ALH துருவ ஹெலிகாப்டர்ஸ் வந்து ONGC இவங்க சப்ளை பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களோட ஆஃப்ஷோர் ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் HAL வந்து இந்த சிவிலியன் ALH துருவ ஹெலிகாப்டர்ஸ் வந்து ONGCக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ONGC HAL பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. NTPCக்கு ஒரு 2 சோலார் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஒன்று ராஜஸ்தான், இன்னொன்று மத்திய பிரதேஷ். அதில் மத்திய பிரதேஷில் பார்க்கும்போது 220 மெகாவாட்டில் அந்த ஷாஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்டில் இவங்களுக்கு 500 மெகாவாட் கெப்பாசிட்டி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ராஜஸ்தானில் வந்து ஷாம்போ கி பர்ஜ் 2 சோலார் PV ப்ராஜெக்ட் பிக்கநகர் ராஜஸ்தானில் அந்த இடத்துல வந்து 300 மெகாவாட் டோட்டல் ப்ராஜெக்ட் அதோட வேல்யூ பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு 98.78 மெகாவாட் உள்ள ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க NTPCக்கு. ஸோ மோராட்டு பார்க்கும்போதுக்கு NTPCக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு 2 ஸ்டேட்டில், ஒன்று ராஜஸ்தான், இன்னொன்று மத்திய பிரதேஷ். பஜாஜ் ஆட்டோ செப்டம்பர் மந்த் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. 4,69,531 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இயர் பேஸில் பார்க்கும்போது 20% பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கமர்ஷியல் LPG சிலிண்டரோட ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. 48.50 rupees ஹைக் பண்ணியிருக்காங்க. 48.50 ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் டொமஸ்டிக் LPG சிலிண்டரில் எந்தவித மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அக்டோபர் 7 சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் அதில் வந்து 199 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 1/6 ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 6 ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஷேர் வந்து அப்ளை பண்ணலாம். இஷ்யூ ஓப்பனிங் டேட் அக்டோபர் 15, இஷ்யூ க்ளோசிங் டேட் வந்து அக்டோபர் 23. லாஸ்ட் டேட் ஃபார் அந்த மார்க்கெட் ரினன்சியேஷன் வந்து அக்டோபர் 17. டேட் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜியோஜிட் ஃபினான்ஷியலை பொறுத்தவரைக்கும் அப்டேட். அவங்க ரைட் இஷ்யூ வந்து அக்டோபர் 7 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்குளோப் ஏவியேஷன் அண்ட் ஸ்பைஸ் ஜெட் இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே மேலே போயிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6% மேலே குறைச்சிருக்காங்க. டெல்லியில் 93,480 ரூபா இருந்தது. அதாவது இந்த ஏவியேஷன் ஃபியூலுங்கிறது பெர் கிலோகிராமுக்கு 93,480 ரூபா இருந்தது
87,597 ரூபாய்ட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2024 பார்க்கும்போது இதான் ஒரு லோவஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ இந்த ஜெட் ஃபியூலுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமஸ்டிக் ஏர்லைன்ஸோட டோட்டல் எக்ஸ்பென்ஸில் 40% வந்து ஃபியூலுக்கே அக்கௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை குறைச்சதுனால இன்றைக்கி இந்த இன்டர்குளோப் ஏவியேஷன் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஷேரும் அதே மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. டிஷ்யூகோ ஆஃப்ரிக்கா லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு $4.28 மில்லியன் வேல்யூவில் ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸ் லிமிடெடுக்கு. இது ரைட்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜென் டெக்னாலஜிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு 46 கோடிக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க பிசி ஜெல்லோஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 5% நேற்று மேலே போயிருந்துச்சு. அதுக்கு ரீசன் நேற்று அவங்க ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் சொல்லி 10 ரூபா இருக்கிறத வந்து ₹1 கொண்டு வராங்க. ஆனால் ரெக்கார்ட் டேட் இன்னும் இந்த பிசி ஜெல்லோஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. என்சிசி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த என்சிசி லிமிடெட் வந்து மந்த் ஆஃப் செப்டம்பரில் மட்டும் கிட்டத்தட்ட 2327 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்சிசி லிமிடெட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்குள்ள பிஸ்னஸ் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் செப்டம்பர் 30 வரைக்கும். ஸோ லோன் சாங்ஷன் கொடுத்தது இவங்க மூலமாட்டு 303% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17,860 கோடியாக இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அவங்க வந்து 4,437 கோடி தான் லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இப்போ 17,860 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 303% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 56% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செப்டம்பர் 30 வரைக்கும். ஸோ அதே இந்த கம்பெனி டிஸ்பர்ஸ் லோன் ஒர்த்து பார்க்கும்போது 9,787 கோடியாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 6,273 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஆர்டியோட லோன் புக் பார்க்கும்போது 64,500 கோடியாக இருக்குது. 36% க்ரோத் ஆயிருக்கு. அவங்களோட லோன் புக் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 47,517 கோடியாக 14 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ 64,500 கோடியாக இருக்குது. 36% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாட்டி இவங்க ஒரு 4,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலமாட்டி இவங்க ஸ்டேக் மேபி டைல்யூஷன் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வச்சிருக்க ஸ்டேக்கில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்ஹெச்பிசி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு 50,000 கோடி வேல்யூ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு தான் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ஹெச்பிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செபியோட போர்ட் மீட்டிங் நேற்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் சில டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க. ஒன்று பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு இருக்க கேப்பை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும், அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது பிளாக் டீலுக்கு T+0 செட்டில்மெண்ட் வந்து மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் ஃபேஸ் மேனரில் இப்போ 25 கம்பெனிஸாக இருக்குது. அதை வந்து 500 கம்பெனிஸ் மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் இந்த T+0 செட்டில்மெண்ட்டை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. அடுத்து டிஸ்க்ளோஷர் இப்போ எக்ஸ்ட்ரா டைம் அவங்க கொடுக்குறது 30 மினிட்ஸாக இருக்கிறது 3 ஹவர்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து மோட் ஆஃப் ட்ரேடிங்கில் சில சேஞ்சஸை கொண்டு வர இருக்குது. குறிப்பாட்டு இந்த பிளாக்ட் அமௌண்ட் இன் செகண்டரி மார்க்கெட் கேஷ் செக்மெண்ட், அடுத்து வந்து இந்த யூபிஐ பிளாக் மெக்கானிசம், இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் வந்து 3-in-1 ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. இதுவும் வந்து February 1 நடைமுறைக்கு வரும். February 1 அடுத்த வருஷம் February 1 நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்சைடர் ட்ரேடிங், அதுலேயும் சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. அடுத்து பார்க்கும்போது நியூ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செபி மியூச்சுவல் ஃபண்ட் லைட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லைட்டுன்னு அப்படி ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் F&Oவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸே கொண்டு வரல. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது F&Oவில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க மீட்டிங் முன்னாடி அவங்க FPIs குறிப்பாட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் செபிக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் இதில் பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்தால் பெரிய அளவில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய முறையீடு பண்ணியிருந்தாங்க செபிட்ட. ஸோ அதை கருத்தில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த F&O அதில் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை எதுவுமே கொண்டு வந்த மாதிரி தெரியல. இது வந்து செபியோட போர்ட் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் NMDC வந்து அவங்களோட அந்த லம்ஸுக்கும் ஃபைன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் ஆஃப் லம்போர் பார்க்கும்போது 400 பெர் டன்னுக்கு வந்து பெர் டன்னுக்கு 400 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5,750 ரூபாயாக இருக்குது. அதே வந்து இது ஃபைன் ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டன்னுக்கு 400 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5,010 ரூபாய்ட்டு இருக்குது. மோரலாட்டி இது வந்து NMDC கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.